குக்கீஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ராகி பண்ணுவாங்க, கம்பு பண்ணுவாங்க, திணை பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து ராகி, திணை, கம்பு, சாமை, வரகு, குதிரைவாளி, பனிவரகு ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பண்ணிகிட்ருக்கேன். பெரியவங்களுக்கு வந்து மசாலா குக்கீஸ், அதாவது அந்த நாட்டு சர்க்கரையும் போடாமல் மஞ்சள், மிளகுத்தூள், ஜீரகம், ஓமம் அதுவும் பண்ணுறேன். அது 1 வயசு குழந்தைக்கு வந்து நம்ம யூஸ்வலாக வந்து ஓம குக்கீஸ் பண்ணுவோம். அது வந்து அதுவும் வந்து மைதாவில் தான் வந்து கடையில் வந்து செஞ்சு விற்பாங்க. நான் அது வந்து பூங்கார் அரிசியில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மில்லட்ஸில் வந்து எல்லாருமே வந்து பிஸ்கெட் செய்வாங்க. ஸோ ஆர்கானிக்காக செய்கிறதுல வந்து நாங்கள் வந்து அது பியூராக ஆர்கானிக்காக தான் செய்கிறோம். ஸோ அதில் ஒரு கலப்படமும் இடையில அது நிலத்தில் விளையிறதுலேருந்து நாங்கள் ஃபுல்லாகவே வந்து ஆர்கானிக் தான். வணக்கம், என் பேர் சிந்து. நான் பாண்டிச்சேரி வேல்ராம்பேட்டை இன்ஜினியர்ஸ் காலனிலேருந்து பேசுகிறேன். நாங்கள் வந்து ஒரு 15 வருஷமாக ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க என்னோடய மாமியார் வீட்டில். ஸோ இப்போது ரீசெண்டாக என்னோடய பையன் பிறந்த பிறகு 4 இயர்ஸ் ஆகுது அவனுக்கு. அவன் பிஸ்கெட் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ அது நாங்கள் வந்து பார்த்தப்போ வந்து நான் சாப்பிட ஆரம்பித்தப்போ மோஸ்ட்டாக மைதா தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக தான் வந்து நான் தேடி அவனுக்காக வந்து பார்க்குறப்போ மில்லெட்டில் வந்து நிறைய குக்கீஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ அதுவும் வந்து அவனுக்கு பிஸ்கெட் நிறையா சாப்பிட்ணுன்னு அவனுக்கு ஆசை இருந்துச்சு. ஆனால் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கல. சரி நம்மளே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் என்னோடய மாமியாரும் வந்து சும்மா ஒரு பேக்கிங் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணோம். அதில் வந்து அவங்க வந்து மில்லட்ஸில் அப்புறம் ரைஸில் வந்து குக்கீஸ் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ நாங்கள் ஆர்கானிக்காக பண்ணுறதுனால ஏன் நம்மளே வந்து எந்த ஒரு கெடுதலும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் எதுவுமே இல்லாமல் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்தது தான். ஸோ நெற்கதிர் குக்கீஸ். ஸோ என் பையன் பேர் கதிர். ஸோ அதில் வந்தது தான் நெற்கதிர் குக்கீஸ். ஸோ மில்லட் குக்கீஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ராகி பண்ணுவாங்க, கம்பு பண்ணுவாங்க, திணை பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து ராகி, திணை, கம்பு, சாமை, வரகு, குதிரைவாளி, பனிவரகு ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து நான் என்னோடது எப்போதும் செஞ்சுலாம் வைக்க மாட்டேன். ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்தோன்னே அது 2 days இல்லை 1 day அதில் மாரி ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ டெய்லியுமே நான் பேக் பண்ணுவேன். நீங்கள் வெளியே வச்சா 1.5 மாதம் வரைக்கும் அது சூப்பராகவே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 months வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதில் செய்ய ஆரம்பித்து பெரியவங்களுக்கு வந்து மசாலா குக்கீஸ், அதாவது அந்த நாட்டு சர்க்கரையும் போடாமல் மஞ்சள், மிளகுத்தூள், ஜீரகம், ஓமம் அதுவும் பண்ணுறேன். அது 1 வயசு குழந்தைக்கு வந்து நம்ம யூஸ்வலாக வந்து ஓம குக்கீஸ் பண்ணுவோம். அது வந்து அதுவும் வந்து மைதாவில் தான் வந்து கடையில் வந்து செஞ்சு விற்பாங்க. நான் அது வந்து பூங்கார் அரிசியில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பூங்கார் அரிசி வந்து மெயினாக ஏன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ப்ரெக்னென்டான உமனுக்கும் புது அம்மாவுக்கும் அப்புறம் குழந்தைக்கும் கொடுக்குறது அது ரொம்ப நல்லது. ஸோ அதில் வந்து அந்த பூங்கார் அரிசியில் வந்து ஓமோ குக்கீஸ் வந்து நான் பண்ணி 1 வயசு குழந்தைக்குலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் என்னென்னலாம் பண்ணேன்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நம்ம எப்படி ப்ரொடக்ஷன் வந்து குக்கீஸ் பண்ணுறோன்றதை நம்ம போய் இப்போ பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இதான் எங்களோட நெற்கதிர் கிச்சன். ஸோ இங்கே இந்த போர்டு இருக்குல்ல, ஸோ இதில் தான் இன்றைக்கி டெய்லி ஆர்டர்ஸ் வந்து நான் இதில் எழுதியிருப்பேன். ஸோ தனியாக கேட்குறவங்களுக்கு குக்கீஸ் செப்பரேட்டாக, இப்போ பாக்ஸஸாக கடைக்கு கொடுக்குறதுலாம் எத்தனை பாக்ஸஸ்ன்னு வந்து எழுதியிருப்பேன். ஸோ இதான் நெற்கதிர். என்னோடய பையன் பேர் கதிர். ஸோ நாங்கள் அரிசியிலேருந்து பண்ணதுனால நெற்கதிர் ஆர்கானிக் ரைஸ் மில்லட் குக்கீஸ் வந்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் தான் செய்கிறோம். ஸோ அதனால் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து யூஸ்வலாக வந்து பிளாஸ்டிக் பாக்ஸஸில் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து இதுக்காக ஸ்பெஷலாக டின் பாக்ஸஸ் குக்கீஸ் வந்து உடையாமல் இருக்கிறதுக்கும் பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்கிறதுக்கும் டின் பாக்ஸஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் 4 பாக்ஸ் இருக்குது. ஒன்று கருப்பு கவுனி இருக்குது, பூங்கார் இருக்குது, அப்புறம் மசாலாக்கு ஒன்று இருக்குது, அப்புறமா வந்து மற்றெல்லாம் அசார்ட்டட் மிக்ஸ்டுக்கு வந்து வச்சுருக்கோம். ஸோ 4 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது டெலிவரி போகும்போது இந்த பாக்ஸஸில் தான் வந்து அனுப்புவோம். ஏன்னா வந்து குக்கீஸ் உடையாமல் இருக்கணும். ஏன்னா வந்து மைதா ஆட் பண்ணால் மோஸ்ட்டாக கல் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மில்லெட்டு ரைஸ் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து ஃப்ரெஜைலாக இருக்கும். ஸோ அதனால் பக்காவாக பேக் பண்ணி அந்த டின் பாக்ஸஸில் வந்து அனுப்பிச்சிட்ருக்கோம்.
ஸோ நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் நான் பண்ணும்போது குக்கரில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மற்ற எல்லாருக்குமே வந்து இந்த ஹெல்த்தி ஸ்நாக் போகணுன்றதுக்காக ஓடிஜி வந்து வாங்கணும். ஸோ இது மார்ஃபி ரிச்சர்ட்ஸ் ஓடிஜி. ஸோ எனக்கு இது வந்து 60 லிட்டர்ஸ். ஸோ எனக்கு வந்து இப்போ வீட்டிலேருந்தே செய்கிறதுக்கு ஹோம்மேடாக செய்கிறதுக்கு டெய்லி செய்கிறதுக்கு இது வந்து போதும். ஸோ டெய்லி வந்து ஒரு 5 to 10 kgs கிட்ட வரைக்கும் நான் வந்து குக்கி செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மில் மிஷின். ஸோ நாங்கள் வந்து மில்லட் வந்து வயலேருந்து அரிசி வயலேருந்து எடுத்துகிட்டு வந்து அலசி காய வச்சு அப்புறம் இதில் நாங்களே வந்து அரைச்சிப்போம். ஸோ இது 1 kg வரைக்கும். ஸோ மாவுலாம் வந்து இதிலே அரைச்சிப்போம். இப்போ ரீசெண்டாக வந்து மசாலா குக்கீஸ்க்காக வந்து மஞ்சள் எங்கள் வயல்லே வளைஞ்ச மஞ்சள் வந்து வச்சு அரைச்சி இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து மல்டி மில்லட் குக்கீஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ மல்டி மில்லட்லாம் நான் வந்து திணை, சாமை, வரகு, குதிரைவாளி இந்த 4 மில்லட்டும் சேர்த்த மாதிரி வந்து ஒரு குக்கீஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்து முழுக்க பட்டர் அண்டு நாட்டு சக்கரை தான். ஸோ இது வந்து ஆர்கானிக் பட்டர், ஆர்கானிக் ஷாப்லேருந்து வாங்கினது. ஸோ வேறு எதுவும் கிடையாது, பியூர் பட்டர் தான். அப்புறம் சர்க்கரை வந்து நாட்டு சர்க்கரைலாம் இதில் வந்து ஏலக்காய் தூள் அப்புறம் வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து யூஸ்வலாக வரப்போ வந்து கொஞ்சம் குட்டி கல்லாக வரும், சலிச்சுப்பேன். அப்புறம் மிக்சிலையும் ஒரு வாட்டி ஓட்டிப்பேன், அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணும், இல்லைனா அந்த திட்டாக இருக்கும் குக்கீஸில். ஸோ இது வந்து நாட்டு சர்க்கரை, அதில் வந்து ஏலக்காய் தூளும் உப்பும் சேர்ந்து கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டும் போட்டு தான் நம்ம வந்து இப்போது பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது வந்து நம்ம 1 kg குக்கீஸ் இப்போ செய்ய போகிறோம். ஸோ இதில் வந்து இப்போது பட்டரும் வெல்லமும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம குக்கீஸ் செய்யும் போது யூஸ்வலாக வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போடல. ஸோ அதுக்கு பதிலாக உப்பு தான் போட்டிருக்கோம். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் வந்து அது கொஞ்சம் ஃப்ளஃபினஸ்ஸாக வரும். ஸோ ஒரு 4 to 5 minutes ஆயிடுச்சு, நல்லா வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மாவு போட்டு அப்புறம் மில்க் ஊற்றி A2 ஆர்கானிக் மில்க்கு, ஸோ மாயிலையிலேருந்து வாங்கினது, நாங்களும் இதான் குடிக்கிறோம். ஸோ குக்கீஸ்க்கும் அதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி மாவு மாதிரி இப்போ வந்து நம்ம ஊட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து வீட் போட போகிறோம் 40%. ஸோ இந்த ஜல்லடை எதுக்குன்னா, ஸோ வீட்லேயும் வந்து நுணுக்கமாக கொஞ்சம் 2-3 கல் அது மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சலிச்சுட்டு நம்ம வந்து இப்போது போட போகிறோம். ஸோ நான் கோதுமை இப்போ ஃபுல்லாக சலிச்சிட்டேன். ஸோ அங்கே பண்ண குட்டி அந்த கல்லுலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வெறும் பியூராக இருக்கிறது மட்டும் இப்போ போட போகிறோம். மல்டி மில்லட் ஃப்ளவர். ஸோ நான் சொன்ன மாதிரி திணை, சாமை, வரகு, குதிரைவாளி இந்த 4 மில்லட்டும் போட்டு சேர்த்து அரைச்சது. ஸோ அடுத்து இந்த மல்டி மில்லட் அதையும் வந்து நம்ம சலித்து தான் வந்து போடுறோம். ஸோ நான் பண்ணும்போது நிறைய ஃபஸ்ட்லேயே உதயம் பண்ணல, நிறைய ட்ரையல், ஒரு பிஸ்கெட்டுக்கும் நிறைய ட்ரையல் போய் ஒருத்தவங்களும் கரெக்ஷன் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து இப்போதைக்கு இப்போ பண்ணிகிட்ருக்கோம். யூஸ்வலாக வந்து தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து மில்க், அதாவது A2 மில்க். ஸோ நாங்கள் குடிக்கிறது இதுதான். குக்கீஸ்லேயும் நான் வந்து A2 மில்க் மாயிலையிலேருந்து கிருஷ்ணா அங்கே பாண்டிச்சேரியில் ஆர்கானிக் ஷாப் அங்கேருந்து வாங்கி இப்போது மில்க் மிக்ஸ் பண்ண போகிறோம். மில்க் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து மாவு வந்து பிளெண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம மாவு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் குக்கீஸ்னால. சப்பாத்தி மாவு ஊட்டுற பதத்துக்கு வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம வந்து குக்கீஸ் கட்டரில் வச்சு குக்கீஸ் வந்து செய்ய போகிறோம். ஸோ இப்போ மாவு வந்து எடுத்திருக்கேன். இப்போ எடுத்து வந்து பட்டர் பேப்பரில் வச்சுட்டு அது மேலே இன்னொரு பட்டர் பேப்பர் வச்சு நம்ம வந்து இப்போ ரோல் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரோலர், இது வந்து நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைஸ் வந்து 0.75 mm. ஸோ என்னோடய குக்கியோட வித்து வந்து அந்த சைஸில் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸோ வீட்டில் நம்ம வந்து இப்போது பட்டர் பேப்பர் ஒரு சின்ன தூசி கூட இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ பேக்கரியிலையோ இல்லை பெரிய இண்டஸ்ட்ரியிலையோ அப்படி பண்ணுவாங்களான்னு வந்து நமக்கு தெரியாது. ஸோ நான் இது என்னோடய குழந்தைக்கு எப்படி வந்து ஒரு தூசி எதுவுமே இல்லாமல் க்ளீனாக கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் மற்ற குழந்தைக்கும் வந்து நான் வந்து கொடுக்கலான்றதுக்காக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம கேஷ்யூஸ் வந்து போட்டுட்டோம். இப்போ அது விழாமல் இருக்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு வாட்டி ஒரு லைட்டாக வந்து ஒரு ரோல் பண்ணிடலாம்.
ஸோ குக்கீஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எந்த ஷேப், சில பேர் வந்து ஸ்கொயராக கேட்பாங்க, சில பேர் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கேட்பாங்க. நமக்கு என்ன அவங்க கஸ்டமர்ஸ் என்ன வந்து கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து யூஸ்வலாக உள்ள ரவுண்ட் ஷேப் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து இப்போ நான் இவ்வளோ சொல்கிறேன் அதனால் வந்து குக்கீஸ் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிலாம் இல்லை. இது நார்மல் ரேஞ்சில் இருக்கிற குக்கீஸ் தான். ஸோ இந்த ஒர்க்கு வந்து நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், எம்இ கிராஜுவேட். ஸோ கல்யாணம் ஆன பிறகு, குழந்தை பிறந்த பிறகு நான் வந்து ஒர்க் வந்து நான் போகல. ஸோ இது வந்து என் பையனுக்காக மற்றவங்களுக்காக நான் முன்னாடி சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு செய்கிறது எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் அதுன்னு சொல்கிறதுனால இது வந்து நான் ரொம்ப பிடிச்சி பண்ணுறேன். எல்லோரும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சிங்கன்னா நீங்கள் எப்போ சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன். என்னோடய வீட்டில் இருக்க எல்லா ஹஸ்பண்ட்லேருந்து மாமனார், மாமியார், பிரதர்லா, என் பையன் கூட வந்து சாட்டர்டே சண்டேல வந்து என் கூட வந்து அம்மா நானும் செய்கிறேம்மான்னு சொல்லிட்டு வந்து செய்வான், செஞ்சு அவனும் கொடுப்பான். ஸோ அது பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருக்குது. அதனால தான் நான் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்க குக்கீஸ் வந்து நம்ம ரோல் பண்ணி கட் பண்ணி நட்ஸ்லாம் போட்டு வந்து நம்ம செஞ்சோம். இப்போ அது வந்து நான் இப்போ ட்ரேயில் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ப்ரீஹீட் ஓவன் வந்து ஏற்கனவே வந்து ப்ரீஹீட் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து இப்போது நம்ம வச்சு ஒரு 25 மினிட்ஸ் வச்சு ஹீட் பண்ண போகிறோம், பேக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து 25 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. வாசனை எல்லாம் நல்லா வந்தாச்சு. இப்போ நம்ம குக்கீஸ் இதை எடுத்துகிட்டு இப்போ அடுத்த ட்ரே வந்து நம்ம இப்போ வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வச்சதுக்கும் இப்போ வச்சதுக்கும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இது பேக் ஆன குக்கீஸ். ஸோ இப்போ நம்ம இது எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஃபேனில் வந்து ஒரு அட்லீஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஆற வைப்போம். ஆற வச்சோடனே அந்த மாய்ஸ்னஸ்னால் போயிடும். அதுக்கப்புறம் அது கிறிஸ்பியாக ஆகிடும். ஸோ இதை இப்போ நம்ம ட்ரை பண்ணி ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது சத்தம் பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இது கிறிஸ்பியாக இருக்கிறத நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் நல்லா மொறுமொறுனே சாப்பிட்லாம், டீ கூட தொட்டும் சாப்பிட்லாம். ஸோ ஆர்கானிக் குக்கீஸோட ஆணிவேர் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங். அது வந்து என்னோடய அத்தை விஜயலக்ஷ்மி. ஸோ அவங்க வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இப்போ க்ளீனிங்கில் உள்ள ப்ராசஸ்லேயும் வந்து அவங்க ஆர்கானிக்காக வந்து தயாரிச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து டிஷ்வாஷ் பாத்திரம் வளர்க்குறது, இப்போது குக்கீஸில் நான் இப்போ செஞ்ச பாத்திரம் எல்லாமே அந்த டிஷ்வாஷ் லிக்விடில் தான் வந்து நான் வளர்க்குவேன். அதேமாரி லாண்ட்ரி லிக்விட்ஸ், துணி துவைக்கிறதும் ஆர்கானிக்காக அவங்களே தான் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஃப்ளோர் கிளீனர், அதுவும் வந்து ஆர்கானிக்காக அத்தையை தான் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்து ஆர்கானிக். அவங்க நாங்கள் எல்லாருமே ஆர்கானிக் ஃபார்மிங்லேருந்து, ஃபுட்டுலேருந்து, க்ளீனிங்லேருந்து எல்லாமே நாங்கள் ஆர்கானிக் ஃபேமிலி. மில்லட்ஸில் வந்து எல்லாருமே வந்து பிஸ்கெட் செய்வாங்க. ஸோ ஆர்கானிக்காக செய்கிறதுல வந்து நாங்கள் வந்து அது பியூராக ஆர்கானிக்காக தான் செய்கிறோம். ஸோ அதில் ஒரு கலப்படமும் இடையில அது நிலத்தில் விளையிறதுலேருந்து நாங்கள் ஃபுல்லாகவே வந்து ஆர்கானிக் தான். ஸோ நீங்கள் நம்பி வந்து ஆர்கானிக் குக்கீஸ் வந்து எங்கள் கிட்டே வந்து வாங்கலாம். ஸோ நாங்கள் பாண்டிச்சேரியில் நிறையா கடையில் ஆர்கானிக் ஷாப்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். அங்கே கூட உழவர் களம், பான் அப்படைட், அமுத ஆர்கானிக்ஸ் அது மாதிரி நிறைய கடைக்கு கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ, சக்கரை ஜாஸ்தியாக வேணும்னா, உங்களுக்கு எப்படி கஸ்டமைசேஷன் வேணுமோ, என்ன ஷேப்பில் வேணுமோ, எப்படி வேணாலும் நான் வந்து செஞ்சு கொடுப்பேன். பல்க் குவான்டிட்டிஸும் செஞ்சு கொடுப்பேன். பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா நான் டோர் டெலிவரியே வந்து பண்ணுவேன். ஸோ இந்தியா இல்லை அப்ராட் இருந்தீங்கன்னா நான் வந்து கொரியர் வந்து அனுப்பிச்சி விட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்போ வந்து ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ வந்து மில்லட் பேஸ்ட், ரைஸ் பேஸ்ட் வந்து ஆர்கானிக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் நெற்கதிர் குக்கீஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.